சிலருக்கு எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தாலும் உடல் எடை அவ்வளோ ஈஸியாக குறையாது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஆனால் உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடிப்பாங்க, ஆனால் உடல் எடை அவ்வளோ ஈஸியாக குறையாது. அதுக்கு காரணம் உடல் பருமனுக்கு இன்னொரு மிக மிக முக்கிய காரணமான உணவு எதுனா பால் உணவுகள். தயிர் எடுத்துக்கிறது, பால் எடுத்துக்கிறது. சின்ன குழந்தைங்க தான் பால் குடிக்கணும், அதுவும் தாய்கிட்ட இருந்து மட்டும்தான் பால் குடிக்கணும். மாட்டுப்பால்லாம் யாருமே குடிக்கக்கூடாது. ஒரு 6 வயசுக்கு மேலே நீ பாலே குடிக்கக்கூடாது. அது குழந்தைகளுக்கான உணவு. அது பால் என்பது குழந்தைகளுக்கான உணவு. அது தாய்ப்பால் மட்டும்தான் குழந்தைகளுக்கான உணவு. மாட்டுப்பால்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. மாட்டுப்பாலை யாருமே குடிக்கக்கூடாது. அதனால் மாட்டுப்பால், ஆட்டுப்பால், அது மாதிரி பால் சார்ந்த உணவுகள் இருக்குல்ல, தயிர், மோர், வெண்ணெய், நெய், இது எல்லாமே உடல் பருமனை ஏற்படுத்தும். உடலுக்கு நோயை வரவழைக்கும், தீங்கு செய்யும். அதனால் இதை சாப்பிடவே கூடாது. இதை தவிர்த்து விட்டாலே உடல் பருமன் குறையும். அதாவது மனுஷங்க எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் தவிர்த்து விட்டாலே போதும். மனித உணவுகள் எது, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, மனித உணவு எது அப்படின்னு தான் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். இதில் என்ன சத்து இருக்கும், இதில் என்ன சத்து அப்படிலாம் நான் ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. இதில் எவ்வளோ சத்து அப்படிங்கிற எது மனித உணவு அதை நான் சாப்பிடுவேன். அதுதான் எனது ஆராய்ச்சியாக இருக்குது. அப்படி கண்டுபிடிச்ச போது தான் அதில் பால்ங்கிறது மனித உணவு கிடையாது அப்படின்னு தான் நான் அதை நிறுத்தினேன். பால்ங்கிறது மனித உணவு கிடையாது, பால் சார்ந்த தயிர் மனித உணவுங்கிறது தாய்ப்பால் மட்டும்தான் மனித உணவு. அது 6 வயசுக்கு கீழே தாய்கிட்டேருந்து குடிக்கிற அந்த தாய்ப்பால் மட்டும்தான் மனித உணவை தவிர 6 வயசுக்கு மேலே பாலே குடிக்கக்கூடாது. நீ தாய்ப்பால் கூட குடிக்கக்கூடாது. தாய்ப்பால் குடிக்கக்கூடாது, மாட்டுப்பால் எந்த வகையிலையுமே நீ மாட்டுப்பால் குடிக்கும், எந்த வகையிலுமே நீ பால்ங்கிறதே குடிக்கக்கூடாது. அப்படின்னா அப்போது நிறைய பேர் சத்தை பார்த்து தான் ஆராய்ச்சி பண்ணுறது. அதாவது சத்தை தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு. சத்து இருக்குது எல்லாத்துலேயும். மண்ணில் கூட தான் சத்து இருக்குது, களிமண்ணில் கூட நல்ல சத்து இருக்கும், கரிசல் மண்ணில் இன்னொரு நல்ல சத்து இருக்கும். அதுக்காக அந்த சத்து நம்மளால் உடம்புக்கு எப்படி ஏற்றுக்க முடியும், இந்த உடம்புக்கு அது பொருந்துமா, அப்படி தான் சத்தை பார்த்து தான் எல்லாத்தையும் திங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தவளையை முதற்கொண்டு சீனாக்காரங்க தவளை, பாம்பு, தேள், கரப்பாம்பூச்சி எல்லாத்தையும் திங்கிறாங்க. காரணம்னா அதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறான். அது உடம்புக்கு ஏற்றதா அப்படின்லாம் பார்க்குறது, உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளுமா அது அப்படிலாம் பார்க்குறதில்ல. அதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்படிலாம் பார்க்காம மனித உணவு எது, மனுஷங்க எதை சாப்பிடுவாங்க, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மனிதன் அருவருப்பாக இருக்கக்கூடாது, அப்புறம் உயிர்களை கொல்லக்கூடாது, மனித இயல்புகளை கணக்கிட்டு இயல்புகளையும் ஆராய்ந்து பார்த்து அதுலேருந்து தான் பல்வேறு கோணங்களில் மனித உணவை நாம் சரி புரிஞ்சுக்கணும். எது மனித உணவு என கண்டுபிடிக்க வேண்டும். அதனால தான் மனித உணவு எதுன்னு தான் ஆராய்ச்சி பண்ணே தவிர நிறைய பேர் மாதிரி சத்து எதுலேருந்து கிடைக்குது, ஆற்றல் எது, அதில் தான் நான் ஒரு பாயிண்ட் வச்சேன். என்ன பாயிண்ட்னா, இந்த இது சோறு சாப்பிட்டாக்கா, அரிசி சோறு தானிய உணவுகளை சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான ஆற்றல் வரும். ஆற்றல் வந்ததுனாக்கா மனுஷங்களுக்கு இந்த ஒரு பணிவுங்கிறது வராது, பயங்கிறது வராது, பிறரை அடிமைப்படுத்த தான் தோணும், சண்டை போடணும்னு தோணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் முன்வைத்தேன். எவ்வளோ அற்புதமான கருத்து பாருங்கள். ஆனால் ஏன்னா அரிசி சோறு திங்கிறதுக்கு காரணமே மக்கள் அப்போ தான் தெம்பு வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தெம்பு வரும், ஒரு ஆற்றல் கிடைக்கும். இல்லைன்னா அதனால் மனித உணவுகள்னு எதெல்லாம் இருக்கோ அதை கண்டுபிடிச்சிட்டால அதை கண்டுபிடிச்சி அதை சாப்பிடணும், மற்றதெல்லாம் தவிர்த்துடணும். எது மனித உணவு இல்லையோ அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி நம்ம மனித உணவுகளை மட்டுமே உட்கொண்டாலே நம்முடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். இப்போ உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவங்க இந்த பால் சார்ந்த பொருட்களை சாப்பிடக்கூடாது. பால் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது, வெண்ணெய் சாப்பிடக்கூடாது. அப்போ இதை சாப்பிடாமல் இதை தவிர இதுவே உடல் பருமனை நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும், குறைக்க உதவும். உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவங்களுடைய உடம்பு வெகுவாக குறைவதற்கு இது ஒன்றே போதுமானது. இதுவே மிகப்பெரிய உதவியை செய்யும். இது உடல் பருமன் அதிகரிப்பதற்கு இது ஒரு காரணம். இந்த டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, அப்புறம் பால் சாப்பிட்றது, பால்கோவா சாப்பிட்றது, பால் கலந்த உணவுகளை சாப்பிடுவது, தயிர் சாப்பிடுவது, மோர் சாப்பிடுவது, வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்றது இது மனித உணவு கிடையாது. பால் என்பது மனித உணவு கிடையாதுன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடியது மனித உணவு கிடையாது. அது ஒரு திரவ மாமிசம். பால்ங்கிறது ஒரு திரவ மாமிசம், மோரும் திரவம், அது ஒரு மாமிசம்தான். மாமிசத்தோட ஒரு தன்மை, அது திரவத்தன்மை. அது மாதிரி பால், நெய்யும் திரவம், அது ஒரு மாமிசம்தான். மாமிசத்தை இப்போ நெய்யுங்கிறது பன்னியோட கொழுப்பை உருக்குனா, பன்னியிலேருந்து கொழுப்பை உருக்குனா கூட நெய்யுங்கிறது வரதான் செய்யும். அதனால் நெய்யின்னா அது ஒரு திரவ மாமிசம்தான். இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சிடலாம், கொழுப்பு தான்.
கொ